இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் இங்க நான் தான் கிங். அதாவது அடுத்த கலைவாணர்னு சொல்லலாம். திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை திரைப்படம் தான். நம்ம என்ன எதிர்பார்த்து நம்ம போறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நெகட்டிவ் விமர்சனம் சொல்லும் போது தான் இந்த வியூஸ் அதிகமா போகுதுங்கிறது தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த வேலையில பண்றாங்க. கோடை விடுமுறை குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. அதாவது ஒரு சில இடங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னாக்கா பாஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழையெல்லாம் அதிகமாக பெஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைகளை எங்கும் சுற்றுலா கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த மாதிரி சூழல்ல இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது குழந்தைகளுக்கும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த திரைப்படம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சந்தானம் நல்ல ஒரு கலகலப்பான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம் கூட சொல்லலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அவர் வந்துட்டு ஒரு ஜாலியா ஒரு ஃபன் பண்ணிட்டு ஒரு காமெடி நடிகரா இருந்து அவர் ஹீரோவா வந்தாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த காமெடி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் திரைப்படங்கள் போனது. ஆனா இந்த திரைப்படங்கள் அதை தாண்டி ஒரு படி நகர்த்தி அவர் மற்ற ஹீரோக்களுக்கு நிகரா ஒரு நடிகர் என்பதை இந்த திரைப்படத்துல ஒரு சில காட்சிகள் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்து காமெடி நடிகர் தம்பி ராமையா நடிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப விவேக் நடிச்சிருந்தா படம் எப்படி இருக்கும்? விவேக்குக்கு சின்ன கலைவாணர்னு ஒரு பட்டம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்த ஃபில் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சந்தானம் நல்லா வளர்ந்துருக்காரு. அதாவது அடுத்த கலைவாணர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக காமெடி திரைப்படங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காமெடிகளை பிடிக்கும். அந்த வகையில இந்த திரைப்படமும் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை திரைப்படம் தான். நம்ம என்ன எதிர்பார்த்து நம்ம போறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதாவது ரிவ்யூல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான ரிவ்யூ கொடுப்பாங்க, ஒரு சிலர் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த மைண்ட் செட்ல எல்லாம் நீங்க வந்துட்டு கண்டிப்பா போகாதீங்க. ஏன்னா அவங்களோட பார்வையில அந்த படத்துல இது ஒரு நெகட்டிவா இருக்கும், அதாவது இப்படிதான் அதோட படம் வந்துட்டு இந்த போக்குல போகுதுன்னு அவங்களோட பார்வைக்கு தான் அந்த காட்சியை தவிர்த்து உங்களோட எண்ணங்களுக்கு கிடையாது. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, விமர்சனம் தப்பா இருக்கு, அதாவது விமர்சனமே அது படத்துக்கு வந்துட்டு ஒஸ்டா பண்ணியிருக்கிறாங்கும் போது கண்டிப்பா படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு திரைப்படத்தை பத்தியும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் மாறுபட்ட கருத்து தான் இருக்கும். எல்லாருமே ஒற்றுமையா சொல்லுவாங்கன்னா அதே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் விமர்சனம் சொல்லும் போதுதான் இந்த வியூஸ் அதிகமா போகுதுங்கிறது தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த வேலையில பண்றாங்க. இந்த கோடை விடுமுறைய நம்ம நல்ல விதமா கொண்டாடுறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யாரு ரிவ்யூ கொடுத்தாலும் அது கூட உண்மைத்தன்மை நீங்க அலசி ஆராய்ஞ்சிட்டு படத்தை பாருங்க. கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.